கிதியோன் என்கிறவன்கிட்ட கர்த்தர் வர்றார். கர்த்தர் வந்து அவன்கிட்ட பேசி அவனை விடுதலையாளனாக ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த கிதியோன் என்கிறவன் கொஞ்சம் கூட ஒரு அன்லைக்லி கேண்டிடேட். அதாவது விடுதலை ஆளனா இருக்கிறதுக்கு இன்டர்வியூ வச்சு எடுத்தீங்கன்னா இவனை எடுக்கவே மாட்டீங்க. யாரும் எடுக்க மாட்டேங்க. எந்த இன்டர்வியூலையும் பாஸ் ஆக முடியாது. ஏன்னா தன்னை குறித்து அவ்வளோ தாழ்வு மனப்பான்மை. எவ்வளோ தாழ்வு மனப்பான்மைன்னா அவன் சொல்கிறான் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அவனுக்கு வந்து காட்சி அளித்து அவன்கிட்ட பேசும்போது அவன் சொல்கிறான், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. அப்படின்னா நாங்கள் தான் புவரஸ்ட். மனாசேயில் நாங்கள் தான் எல்லாருமே புவர். அப்போ ஏன்னா 7 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரவுடித்தனம் பண்ணுறது, இந்த மீதியானியர் வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போகிறது 7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயிலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க. அப்போ எல்லாமே ஏழையாயிட்டாங்க. அந்த ஏழைகளே இவங்களை ஏழைகள்னு சொல்கிற அளவுக்கு புவர் தான் சொல்லுவாங்க அமெரிக்காவில். புவர் கால் மீ புவர்னு. ஏழைகள் ஒருத்தனை பார்த்து இவன் புவர்னு சொன்னான்னா அப்போ எவ்வளோ புவராக இருப்பான் பாருங்க அவன். அந்த அளவுக்கு புவர் பாவட்டி வந்துருச்சு அவனுக்கு. என் குடும்பத்திலேயே மனாசே குடும்பத்திலேயே நாங்கள் தான் ஏழைகள்ன்றாங்க. அது மட்டும் இல்லை, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன். நான் ரொம்ப சின்னவங்க, நான் ஏழைங்க. எதனால நான் ரட்சிக்கிறது? எதனால எப்படி நான் போய் ஜனங்களை ரட்சிக்கிறது? நீ வந்து என்ன போக சொல்கிறீரு? என்ன போய் ரட்சகனாக இருக்க சொல்கிறீரு? எப்படி நான் ரட்சிக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவனை கர்த்தர் டீல் பண்ணுற விதத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு ஆள், இது ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பாடம்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை, தகுதி இல்லாத ஒரு மனுஷனை, எந்த பலனும் இல்லாத ஒரு மனுஷனை, நம்பிக்கையே இல்லாத மனுஷனை, தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாத மனுஷனை, தோல்வி மனப்பான்மை உள்ள மனுஷனை, பயந்து போயிருக்கிற மனுஷனை, ஒளிகிற மனுஷனை, ஓடுற மனுஷனை எப்படி யுத்தம் செய்கிற மனுஷனா, ஜெயிக்கிற மனுஷனா, பலவானாக மாற்றுகிறார் என்கிற கதை தான் இது. இது நிறைய பேருக்கு இன்னைக்கு தேவை. நிறைய பேர் வாழ்க்கையில் எப்படி அதிலிருந்து இதுக்கு வர்றதுன்னு தெரியாது. விசுவாசம் தான் அதிலிருந்து இது கொண்டு வரும். பயந்து ஓடுற மக்களாக இருக்கிறவர்கள இன்றைக்கு ஜெயிக்கிற மக்களாக மாற்றுகிறது விசுவாசம். அதைத்தான் சொல்ல வர்றாருங்க. விசுவாசம் அது செய்யும். அப்ப கர்த்தர் அவனை எப்படி டீல் பண்றாருன்னு கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் அபியேசிரியனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு ஒலிவ மரத்தின் கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான். அதாவது மீதியானியர் வந்துட போகிறான், பிடிங்கிட்டு போயிட போகிறான்ட்டு பயந்து ஒழிச்சு போரடிச்சிட்டு இருக்கிறான் கோதுமையை. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, இப்போ கவனிங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். கர்த்தர் வேற லெவல். அவர் இவனே பயந்து கோதுமையை போரடிச்சிட்டு இருக்கிறான், ஏதோ கொஞ்சம் கஞ்சி கூழுக்கு உதவும் அப்படின்னு. பரம ஏழைன்னு சொல்கிறான் தன்னை பற்றி, சிறியவன்றான், தாழ்வு மனப்பான்மை, பயந்த குணம். கர்த்தர் அவனை எப்படி கூப்பிட்றாரு? அவனை ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவனை சந்திக்கிறாரு. பராக்கிரமசாலியே அப்படின்னா ஓ மைட்டி மேன் அப்படின்னு அர்த்தம். பெரிய பலசாலியே, பெரிய மாவீரனேன்ற மாதிரி தலையை சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறான் அவனுக்கு. ஐயோ, இப்படி ஒரு தெய்வமா? இவர் என்ன தெய்வம்? இவர் நானே பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கோதுமையை காப்பாற்றிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் வந்து பராக்கிரமசாலியே மாவீரனேன்ற மாதிரி அழைக்கிறாரு நம்மளை அப்படின்றாரு. நீங்கள் கூட கேட்கலாம், எப்படிங்க அது? அவன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான், இவ்வளோ தன்னம்பிக்கையே இல்லாதவனாக இருக்கிறான், கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத தகுதியற்றவனாக இருக்கிறான், இவனை போய் மாவீரனேன்னு அழைச்சா எப்படி, பராக்கிரமசாலியேன்னு அழைத்தால் எப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படி அழைச்சார்ன்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது, சொல்கிறேன். முதல் காரணம் என்னென்னா, கர்த்தர் மனுஷன் இருக்கிற விதமாக அவனை பார்க்கறது இல்லை. அதான் சொல்கிறேனே, நாட் சீயிங் வித் நேச்சுரல் ஐஸ். இந்த கண்களால் காண்கிறவர் அல்ல கர்த்தர். அவர் விசுவாசத்துக்கு பெரிய லெசன் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் நம்ம. அவர் இந்த கண்களால் பார்த்து வாழ்கிறவர்கள். அவர் சில காரியத்தை உறுதியாய் நம்புகிறார். என்ன நம்புகிறாரு? இந்த கண்ணில் பார்த்தது நம்புறது இல்லை அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இதை மாற்றிடலான்னு தெரியும்.
இவனுடைய இந்த அவல நிலையை மாற்றலான்னு தெரியும், இவனுடைய பயத்தை போக்கலான்னு தெரியும், இவனுடைய அஞ்சுகிற குணத்தை மாற்றிடலான்னு தெரியும், ஓடி ஒளிகிறவனை வேற மாதிரி மாற்றிடலாம், வீரன் ஆக்கிடலான்னு தெரியும் அவருக்கு. அதனால இவனை இருக்கிற வண்ணம் பார்க்காமல் அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவனை எண்ணி பார்க்கிறார். ஏன்னா அவர் தானே உண்டாக்குன ஒரு மனுஷனை, தமது சாயலின்படி தமது ரூபத்துபடியா மனுஷனை உண்டாக்குனாரே. இப்படியா உண்டாக்குனார் இவனை மாதிரி ஓடி ஒளிகிறவனா? நான் ஏழைங்க, எங்கள் ஊர்லேயே நான் தான் மிகப்பெரிய ஏழை, ஏழையிலுமே ஏழை நான் அப்படின்னு சொல்கிறவன் நான் உண்டாக்குனாரு கிடையாது. அப்படி உண்டாக்கல கர்த்தர், நம்முடைய சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்குனார். அப்போ கர்த்தருக்கு தெரியுது அவனுக்குள்ள எப்படி அவன் இருக்க முடியும், எப்படி அவன் உண்டாக்கப்பட்டான். அவர் தானே மேனுஃபேக்சரரு, உண்டாக்கினவருக்கு தானே தெரியும், படைச்சவருக்கு தானே தெரியும் எப்படிப்பட்ட ஆற்றல் அவனுக்குள்ள இருக்குது, பொட்டன்ஷியல் என்னன்ற அவருக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்றாரு பராக்கிரமசாலியே என்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் பார்க்கிறார். நீங்கள் ஒருவேளை ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கலாம், பயந்து கொண்டு இருக்கலாம், நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்களுடையவர்களாக இருக்கலாம். தோல்வியின் எண்ணம் நிறைய பேருக்கு அது இருக்குது உலகத்தில். பாருங்கள், தாழ்வின் எண்ணம், நான் ஒன்றும் இல்லை, நான் என்னங்க ஒரு தூசி, கால் தூசிக்கு சமம் அப்படி சொல்லுவாங்க ஜனங்க. பார்த்துருக்கீங்களா? கால் தூசிக்கு சமங்க, நான் ஒன்றும் கிடையாதுங்க. நான் அப்படி தான் உள்ள ஃபுல்லாக திங்கிங் அப்படி ஆயிடுச்சு. வாழ்க்கையின் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் அனுபவித்ததன் மூலமாக, ஒடுக்கப்பட்டதன் மூலமாக, தாழ்த்தப்பட்டதன் மூலமாக பல காரியங்களை வச்சு ஜனங்களை ஒடுக்குறாங்க, தாழ்த்துறாங்க இல்லையா? ஜாதி அது இது நம்ம ஊரில் ஏராளமாக நிறைய ஈக்குவேஷன்லாம் இருக்குது. எப்படியெல்லாம் நசுக்கணுமோ அப்படிலாம் நசுக்குவான் போட்டு ஆளை நசுக்கி. நான் ஒன்றும் இல்லைன்னு அவன் திங்க் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா அதில் அடுத்தவனுக்கு ஒரு சந்தோஷம், இவன் ஒன்றும் இல்லை நாங்கன்னு அவனுக்கு நான் பெரிய வீராதி வீரன், அவனுக்கு நான் பெரிய உயர்ந்தவன், மற்றவனை தாழ்த்தி தான் இவன் உயர்றவ காண்றான். அந்த மாதிரி ஒரு கேவலமான சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிறான், அவனுக்குள்ள அதெல்லாம் வேலை செய்யுது. இவ்வளவு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறான், பயத்தோடு இருக்கிறான். கர்த்தர் வந்து இப்படி பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நிறைய பேர் இந்த நிலையில் இருக்கிறாங்க, கிதியோனை போல இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தூரத்திலேருந்து கேட்குறவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா காண்றாரு? இந்த கண்ணால் காண்றதில்லை, அவர் வேற ஒரு கண்ணால் காண்கிறார். உங்களை குறித்து சில காரியங்களை நம்புகிறார் அவர். நீங்கள் என்ன செய்ய முடியும், எப்படி விளங்க முடியும், எப்படி இருக்க முடியும், எப்படி உண்டாக்கப்பட்டீர்கள் என்பதெல்லாம் அவர் நம்புகிறார். அதனால தான் இந்த தெய்வம் எனக்கு பிடிக்குது பாருங்க. என்னை நம்புகிற தெய்வம், என் மேல நம்பிக்கை வச்சிருக்கார் அவர். நான் நல்லா வர முடியும்னு நம்புறார் அவர். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய பார்த்து, இந்த பிள்ளை ஒன்றும் விளங்காதுங்க அப்படின்ட்டானா அந்த பிள்ளைக்கே எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த ஆள் வந்து நம்ம தகப்பனா வாய்ச்சானே அப்படின்ட்டு, வேற எங்கேயா பிறந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே இல்லையா? அப்படிப்பட்ட தகப்பன் யாருக்கு தேவை? இந்த பிள்ளை எங்கெங்க விளங்க போகுது? ஒன்றும் முடியாதுங்க, அவனால் ஒன்றும் முடியாதுங்க, கொஞ்சம் கூட இது இல்லைங்க, மக்குங்க, ஒன்றும் வராதுங்க, ஒன்றுத்துலேயும் ஒழுங்கு இல்லைங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு டெய்லி சொல்லி பாருங்க, இந்த பிள்ளைய வெறுத்து போயிடுவான். நம்முடைய பரலோக தகப்பன் அப்படிப்பட்டவர் இல்லை, பராக்கிரமசாலியை அழைக்கிறார், மாவீரனேன்றார். இதுதான் டானிக் அவனுக்கு இல்லையா? அதாவது டானிக்கை குடிச்சாதான் நோய் சுகமாகும். சிலர் சொல்றாங்க, நான் வீரன் ஆன பிறகு என்ன வீரன்னு சொல்லுங்க பிரதர். இப்போ இல்லையே, அப்படி வீரன் ஆக முடியாது. பெரிய வீரன் 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 சொல்லி தான் வீரன் ஆக முடியும். பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியேன்னு சொல்லி சொல்லி வாயை திறந்து அவர் சொல்லி அதை நம்பி நான் சொல்லி நான் அதை நம்பி என் முழு இருதயம் அதனால் நிரம்பி நிரம்பி தான் நான் பராக்கிரமசாலியாக மாற முடியும். இதுதான் ஃபெய்த் பிரின்சிபல், இதுதான் விசுவாசத்தினுடைய வழி. இப்படிதான் உண்டாக்குறார். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. உலகங்களே இப்படிதான் உண்டாக்குனாரு. உங்களை எப்படி வீரனாக உண்டாக்குறாரு, எப்படி ஜெயிக்கிறவனாக உண்டாக்குறாரு, மேற்கொள்ளுகிறவனா எப்படி உண்டாக்குறாரு, பேசி பேசி உலகத்தை எப்படி உண்டாக்குனாரோ அது போலதான் உங்களையும் உண்டாக்குகிறார். நல்லா கவனிக்கணும். ஃபெய்த் பிரின்சிபல் இது. இப்படிதான் உண்டாக்குறார்.